இந்த வீடியோவில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் கீழே ஜியோமெட்ரிக் டிசைன் ஆஃப் ஹைவேங்கிற இம்பார்ட்டண்டான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து சைட் டிஸ்டன்சஸ், டிரான்சிஷன் கர்வ்ஸ் இதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து எப்போவுமே வந்து இந்த ஹைவே டிசைன் பண்ணும்போது ஒரு பர்சனோட சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட்டடாக வந்து நம்ம வந்து முதல்ல எடுத்து வச்சு ப்ரையாரிட்டியாக எடுத்து வச்சு பண்ணுவோம். ஸோ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. First question, the intermediate stopping distance for a design speed of 65 km per hour assuming f is equal to 0.36, t is equal to 2.5 seconds is. இங்கே fனு கொடுத்திருக்கிறது வந்து coefficient of longitudinal friction. நமக்கு வந்து longitudinal frictionும் இருக்கு, lateral frictionும் இருக்கு. longitudinal friction வந்து இந்த மாதிரி side distanceலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். lateral friction வந்து transition curvesலாம் வரும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக வந்து இந்த வேல்யூ பார்த்தாலே நம்மளுக்கு வந்து அது longitudinal இல்லை lateralனு தெரிஞ்சிடும். 0.3 to 0.4 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து longitudinal friction. lateral friction வந்து IRC recommendation படி 0.15 வந்து இருக்கும். நெக்ஸ்ட் T வந்து reaction time. Options: option A 91 meter, option B 273 meter, option C 212 meter and option D 182 meter. இன்டர்மீடியட் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஒரு ஃபார்முலா கிடையாது. SSD கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ISD கால்குலேட் பண்ணுவோம். கரெக்ட் ஆன்சர் வந்து 182 மீட்டர். கொஸ்டினில் வந்து வெலாசிட்டி வந்து 65 km per hour அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிலோமீட்டர் பர் ஹவரை நம்ம மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறதுக்கு மல்டிப்ளைட் பை 5/18. ஸோ நம்மளுக்கு வந்து 18.056 மீட்டர் பர் செகண்ட்ஸ்னு கிடைக்கும். எஸ்எஸ்டியோட ஃபார்முலா வந்து என்னென்னா 2 பார்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து VT. இந்த VTங்கிறது என்னென்னா லேக் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் காம்பனன்ட் வந்து பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். லேக் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து எதிரில் வந்து ஏதாவது ஒரு அப்டிக்கல் ஏதாவது பார்த்துட்டோம் அப்படின்னு வைக்கல, நம்ம வந்து கொஞ்ச நேரம் நம்ம பிரெயின் வந்து திங்க் பண்ணுவோம். நம்ம வந்து என்ன ரியாக்ட் பண்ணலாம், நிப்பாட்டலாமா, இல்லைனா நம்ம வந்து இந்த அப்டிக்கலை கடந்து வந்து போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைம் தான் லேக் டிஸ்டன்ஸ். ரியாக்ஷன் டைம் வந்து 2.5 செகண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் வெஹிக்கிளும் தெரியும். ஸோ அந்த வெலாசிட்டியும் லேக் டைமையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு லேக் டிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். செகண்ட் பார்ட் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த பிரேக்கிங் ஆப்ரேஷனுக்கு வந்து நம்ம வண்டி அப்புறம் நாம் எடுத்துக்கூடிய டைம் தான் வந்து பிரேக்கிங் டிஸ்டன்ஸ். ஸோ வந்து அது வந்து என்னென்னா v² டிவைடட் பை 2g இன்ட்டு f ப்ளஸ் ஆர் மைனஸ் n. என்னங்கிறது கிரேடியன். நம்ம கொஸ்டினில் கிரேடியன் பற்றி எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த n வந்து நம்ம வந்து விட்டுடலாம். ஸோ 2gf மட்டும் போதும். g வந்து 9.81 மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் அப்படின்னு தெரியும் நமக்கு. சாரி, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். f வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. எல்லா காம்பனன்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கேல்குலேட் பண்ணோம்னா SSD 91 மீட்டர்னு கிடைக்கும். நம்ம ISD இன்டர்மீடியட் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா 2 times SSD. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 182 மீட்டர். இதான் நம்மளோட ஆன்சர். இப்போ நம்ம ISD எதுக்கு தேவை அப்படின்னு பார்க்கலாம். On a horizontal curve, the requirement of OSD cannot be achieved always. எப்போவுமே நம்ம வந்து horizontal curveல வந்து OSD எவ்வளோ தேவை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து OSD வந்து ஒரு 275 மீட்டர் அப்படின்னு கிடைக்குதுன்னு வைங்களேன். நம்மளால் அவ்வளோ OSD ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி அவ்வளோ OSD ப்ரொவைட் பண்ண முடியாத போது நம்ம வந்து அதுக்கு இன்டர்மீடியட்டாக ஒரு சைட்டிங் டிஸ்டன்ஸ்க்கு போகிறோம். ஸோ அதுதான் வந்து இன்டர்மீடியட் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். Height of eye level and height of an object is equal to 1.2 meter above the road surface. ரெண்டுமே வந்து நம்ம ISDக்கு வந்து சேம் தான். ரெண்டுமே 1.2 மீட்டர். நெக்ஸ்ட் SSD is equal to 2 times SSD when two-way traffic in single lane road. நமக்கு வந்து சிங்கிள் லைன் ரோடில் 2-way traffic இருக்கும்போது நம்ம வந்து SSD ஃபார்முலாவில் வரக்கூடிய ஆன்சர் அப்படியே போட மாட்டோம். அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி யூஸ் பண்ணுவோம். Second question, with all the relevant conditions remaining the same, the speed of a vehicle negotiating a curve is proportional to option A weight of vehicle, option B 1 by root of weight of vehicle, option C root of weight of vehicle, option D 1 by weight of vehicle. அதாவது ரிமைனிங் கண்டிஷன்ஸ் எல்லாம் சேமாக இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரிஃபுகல் ஃபோர்ஸ், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இதெல்லாம் சேமாக இருக்கும்போது ஸ்பீட் ஆஃப் வெஹிக்கிளுக்கும் வெயிட் ஆஃப் வெஹிக்கிளுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து 1 by root of weight of vehicle. இந்த P/W, அதாவது Pங்கிறது சென்ட்ரிஃபுகல் ஃபோர்ஸ், W வந்து weight of vehicle. இந்த ரேஷியோ தான் இம்பாக்ட் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, ஆர் சென்ட்ரிஃபுகல் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேக்டர் P/W is equal to V²/GR. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா V is inversely proportional to root of weight of vehicle கொடுத்துப்பாங்க. அதான் வந்து நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த P/W இந்த இம்பாக்ட் ஃபேக்டர் வந்து ரோட்ஸ்க்கு 1/4 இருக்கும், ரயில்வேஸ்க்கு வந்து 1/8 இருக்கும். இதை வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா Gயும் Rயும் கான்ஸ்டண்ட்டாக
ஒரு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்படி நம்ம அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து வெலாசிட்டி ஆஃப் ரோடுக்கும் வெலாசிட்டி ஆஃப் ரயில்வேஸ்க்கும் ரிலேஷன் கிடைக்கும். அதுதான் வந்து இந்த ரிலேஷன். நெக்ஸ்ட் P/W வந்து ஓவர் டர்னிங்கும் சரி ஸ்கிட்டிங்கும் சரி இந்த ரேஷியோவை தான் வந்து டிசைட் பண்ணுது. சரியா? இந்த P/W வந்து சென்ட்ரிஃபுகல் ஃபோர்ஸ்னால வரக்கூடியது. B/2H அப்புறம் F ஃப்ரிக்ஷன் இதெல்லாமே வந்து இந்த ஃபோர்ஸ் இந்த சென்ட்ரிஃபுகல் ஃபோர்ஸை வந்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர். ஸோ வந்து இந்த P/W வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு B/2H இருந்துச்சுன்னா ஓவர் டர்னிங் நடக்காது. கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஓவர் டர்னிங்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி இந்த P/W வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு F இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கிட்டிங் நடக்காது. கிரேட்டர் ஆச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கிட்டிங் நடக்கும். இப்போது B/2H வந்து ஃப்ரிக்ஷனை விட கம்மியாக இல்லைனா ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஃப்ரிக்ஷன் வந்து எதை டிசைட் பண்ணுது? ஸ்கிட்டிங்கை டிசைட் பண்ணுது. B/2H வந்து ஓவர் டர்னிங்கை டிசைட் பண்ணுது. ஸோ வந்து B/2H லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா வந்து ஸ்கிட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கிறனால ஸ்கிட்டிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து ஸ்கிட்டிங்க்கு முன்னாடியே வந்து ஓவர் டர்னிங் நடந்துடும். நெக்ஸ்ட் இம்பாக்ட் ஃபேக்டருக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அது வந்து 1.59 இன்டூ NV² டிவைடட் பை L. இது வந்து V வந்து km/h இருக்குது. Third question, the standard equation of cubic spiral transition curve is option A, y equal to L cube by 6RL, option B, y equal to x cube by 6RL, option C, y equal to L square by 6RL, option D, y equal to x square by 6RL. நமக்கு வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரான்சிஷன் கர்வ்ஸ் இருக்குது. கியூபிக் பேரபோலா இருக்குது, லெம்னிஸ்கேட் கர்வ் இருக்குது, ஸ்பைரல் கர்வ்ஸ் இருக்குது. இதில் வந்து ஐடியல் கர்வ்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து கியூபிக் ஸ்பைரல் ட்ரான்சிஷன் கர்வோட equation வந்து கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் equation வந்து கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து y equal to L cube by 6RL. நமக்கு வந்து ஹைவேயில் யூஸ் பண்ணக்கூடிய டிரான்சிஷன் கர்வில் வந்து எது ஐடியல் அப்படின்னா க்ளோத்தாய்ட், அதாவது ஸ்பைரல் கர்வ் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஐடியல். ஏன்னா வந்து இதில் வந்து C ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். Cனா வந்து ரேடியல் ஆக்சலரேஷன். இதோட equation வந்து phi is equal to L square by 2RL. ஸ்பைரல் ஆங்கிள் phi is equal to L by 2R. வேலி கர்வ் எடுத்தோம்னா வேலி கர்வில் வந்து ஐடியல் கர்வ் என்ன அப்படின்னா கியூபிக் பேரபோலா. இதோட ஈக்குவேஷன் வந்து y equal to x cube by 6RL. அப்புறம் 12 டிகிரி வரைக்கும் நம்ம கியூபிக் ஸ்பைரலுக்கும் கியூபிக் பேரபோலாக்கும் வந்து சேம் வேல தான் ட்ராவல் பண்ணோம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம கியூபிக் ஸ்பைரலும் கியூபிக் பேரபோலாவும் 12 டிகிரி வரைக்கும் சேம் வேல ட்ராவல் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி எந்த கர்வ் எடுத்தாலும் ஸ்பைரலாக இருக்கட்டும், லெம்னிஸ்கேட்டாக இருக்கட்டும், கியூபிக் பேரபோலா எடுத்தாலும் 4 டிகிரி வரைக்கும் அது வந்து சேம் வேல தான் ட்ராவல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் பேரபோலாவோட இக்குவேஷன், சம்மிட் கர்வில் ஸ்கொயர் பேரபோலாவோட இக்குவேஷன் வந்து y equal to x square by 2L. ஐடியல் சம்மிட் கர்வ் இஸ் சர்க்கிள், பெஸ்ட் இஸ் ஸ்கொயர் பேரபோலா. சம்மிட் கர்வில் வந்து ஐடியல் வந்து சர்க்கிள். ஏன்னா வந்து நமக்கு வந்து சர்க்கிளில் வந்து எந்த பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் வந்து நம்மளோட சைட் டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஆனால் பெஸ்ட் வந்து ஸ்கொயர் பேரபோலா. ஏன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் சரி நம்ம கால்குலேஷனில் வந்து ஸ்கொயர் பேரபோலா இக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறதா இருக்கட்டும் ஆர் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், எது எடுத்தாலும் ஸ்கொயர் பேரபோலா தான் வந்து பெஸ்ட். LSனா வந்து லென்த் ஆஃப் ட்ரான்சிஷன் கர்வ். லென்த் ஆஃப் ட்ரான்சிஷன் கர்வ் வந்து நிறையா பேராமீட்டர்ஸ் எடுத்து நிறைய ஃபார்முலாஸ் வந்திருக்கு. அந்த எல்லா ஃபார்முலாஸையும் நம்ம கேல்குலேட் பண்ணி இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூ தான் வந்து நம்ம வந்து ட்ரான்சிஷன் கர்வோட லென்த்தாக எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து V cube by CR. இதில் வந்து C வந்து 80 divided by 75 plus D. Second EB into N by 2. இதில் B வந்து width of the highway. இதில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வைடனிங்கும் வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து 2.7 V² by R. பிளெயின் டெரைனுக்கு வந்து 2.7 V² by R யூஸ் பண்ணுவோம். இதே இது மவுண்டெயினஸ் டெரைனாக இருந்துச்சுன்னா வெறும் V² by R மட்டும்தான் அந்த ஃபார்முலாவில் வரும். Fourth question, a descending gradient of 4% means an ascending grade of 1 in 40 where a valley curve of length 200 meter is formed. What will be the distance of the lowest point on the valley curve from its first tangent point? Option A 100 meter, option B 111 meter, option C 125 meter, option D 118 meter. So the question வந்து first tangent pointக்கும் lowest point அந்த valley curveக்கும் இருக்கக்கூடிய distance கேட்டிருக்காங்க. நம்ம டயக்ராம் பார்த்தீங்கன்னா lowest point வந்து அந்த B பாயிண்ட், எங்கே வந்து நம்மளோட ascending gradeடும் descending gradeடும் மீட் பண்ணுறதோ அதான் lowest point. அதே மாதிரி first tangent point வந்து இந்த A பாயிண்ட். கரெக்ட் ஆன்சர் வந்து 111 மீட்டர். Formula வந்து x is equal to L into N1 divided by 2n the whole power 1 by 2. இதில் வந்து N1ங்கிறது நம்ம first descending gradientோட slope, அதாவது இந்த 4%.
2n இல்லை என்னங்கிறது algebraic difference between slope of this இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய algebraic difference. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து n1 வந்து நம்ம டிசெண்டிங் கிரேடியண்டோட ஸ்லோப் அப்படின்னா இது -n2. இதோட மேக்னிடியூட் மட்டும்தான் வந்து நம்ம எடுப்போம். ஸோ வந்து ரெண்டுக்கும் ஒரு மாட் போட்டோம்னா இதுதான் வந்து நம்மளோட கேபிட்டல் N. ஸோ இதில் n1ங்கிறது 4%. இங்கே வந்து இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து டிசெண்டிங் கிரேடியன்ட்னால n1 வந்து -4%. n2 வந்து கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 1/40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -4% -1/40. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் வந்து கேபிட்டல் என்னோட வேல்யூ. மறந்துடாதீங்க, ஒன்லி மேக்னிட்யூட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து தேவை. நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் வேலி கர்வ். லென்த் ஆஃப் வேலி கர்வ் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் கம்ஃபர்ட் கண்டிஷன் வந்து L is equal to 2 times length of transition curve is equal to 2 into NB cube divided by C the whole power 1/2. Next, based on headlight side distance, L is equal to n square divided by 1.5 plus 0.035 into S. L greater than ST. இதே மாதிரி ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ்க்கும் ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ்க்கும் வந்து ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. இது மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா length greater than SD, length greater than SST, length greater than OST. length less than இருந்துச்சுன்னா வேற ஒரு ஃபார்முலா இருக்கும். அதே மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே எப்படின்னா, இந்த HSTக்குள்ள இந்த ஃபார்முலா வந்து நம்ம பீம் ஆங்கிள் வந்து 1 டிகிரியாக எடுக்கிறப்போவும் நம்ம ஹெட்லைட்டுக்கும் கிரவுண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 0.7 மீட்டராக இருக்கும்போது இதுக்கு அந்த கண்டிஷனுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா. அதே மாதிரி இந்த ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட்டுக்கும் கிரவுண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 0.15 மீட்டராகவும் நமக்கும் கிரவுண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 1.2 மீட்டராகவும், அதாவது ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்புறம் ஹைட் ஆஃப் பர்சன் ஐ லெவல் வந்து 1.2 மீட்டராக இருக்கும்போது இருக்கக்கூடிய ஃபார்முலா தான் இது. ஓஎஸ்டி வந்து ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அபவுட் கிரவுண்டும் ஹைட் ஆஃப் ஐ லெவல் வந்து சேமாக தான் இருக்கும். தட் இஸ் 1.2 மீட்டர். அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய ஃபார்முலா மட்டும்தான் இது. ஒருவேளை வந்து ஆப்ஜெக்டோட ஹைட் மாறிச்சு ஆர் வந்து ஐ லெவல் ஹைட் மாறிச்சு, ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆச்சுன்னா வந்து இந்த ஃபார்முலாஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட், ரேடியஸ் ஆஃப் வேலி கர்வ் வந்து R is equal to L/2n. Fifth question, a parabolic vertical curve is to be set out connecting uniform grades of +0.6% and +1%. The rate of change of grade is 0.06% per 30 meter. The length of curve will be option A 66 2/3 meter, option B 133 1/3 meter, option C 200 meter and option D 266 2/3 meter. கொஸ்டினில் வந்து ரெண்டு கிரேடியன்ட்மே ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ வந்து அசெண்டிங் கிரேடியன்ட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து நம்ம வந்து லென்த் ஆஃப் கர்வ் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சர் வந்து என்னென்னா 200 மீட்டர். ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆஃப் கிரேட் வந்து கண்டுபிடிச்சிருவோம். நம்மளுக்கு 1% அண்ட் 0.6% தான் வந்து நம்மளோட கிரேடியன்ஸ். ஸோ 1 - 0.6 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு 0.4% கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் கர்வ் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். சேஞ்ச் ஆஃப் கிரேட் வந்து 0.4% தெரியும். ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து 0.06% கொடுத்துருக்காங்க. ஸோ 0.4 டிவைடட் பை 0.06 பர் 30 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 0.06 டிவைடட் பை 30 அப்படின்னு வரும். ஸோ வந்து 30 வந்து நியூமரேட்டருக்கு வரும். ஸோ மல்டிப்ளைட் பை 30 இஸ் ஈக்குவல் டு 200 மீட்டர். இதான் வந்து நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து கிரேட் காம்பன்சேஷன். கிரேட் காம்பன்சேஷன் வந்து 4%ஓட கம்மியான கிரேடியன்ட்க்கு வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்லை. அதை விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கிரேட் காம்பன்சேஷன் பண்ணுவோம். அதாவது நம்ம ரூலிங் கிரேடியன்ட் மைனஸ் கிரேட் காம்பன்சேஷன். இங்கே வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஃபார் ஆர் லெஸ் தேன் 45 மீட்டர் இது. அதே மாதிரி இது வந்து ஃபார் ஆர் கிரேட்டர் தேன் 45 மீட்டர். ஆர் வந்து லெஸ் தேன் 45 மீட்டராக இருந்துச்சுன்னா கிரேட் காம்பன்சேஷனோட ஃபார்முலா 30 + r டிவைட் பை ஆர். அதே மாதிரி ஆர் கிரேட்டர் தேன் 45 மீட்டராக இருந்துச்சு அப்படின்னா கிரேட் காம்பன்சேஷனோட ஃபார்முலா 75/r. கிரேட் காம்பன்சேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். இது வந்து அடிக்கடி வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க. Sixth question, widening of the roads on curves in hilly region is done on the outer side, on the inner side, equally on both sides, less on outer side, more on inner side.
நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வைடனிங் வந்து ப்ரொவைட் பண்ணும்போது சில பராமீட்டர்ஸ் இருக்குது. சில ரீசனுக்காக தான் நம்ம வந்து வைடனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அது வந்து நமக்கு ஹில்லி ரீஜனுக்கு வந்து எந்த சைடில் வேணும் நமக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆன் த இன்னர் சைட். ஆஃப் ட்ராக்கிங்னு ஒன்று இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வைடனிங்க்கு வந்து போகிறோம். இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ட்ராக்கிங் என்னென்னு பார்ப்போம். The rear wheel follows the inner path on the curve as compared to the front wheels. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம ரியர் வீல்ஸ். அதே மாதிரி இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் வீல்ஸ். ஃப்ரண்ட் வீல்ஸ் வந்து ஒரு கர்வேச்சரில் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் அந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, இந்த கர்வேச்சரில் வந்து போகுது நம்ம ஃப்ரண்ட் வீல்ஸ். அதோட இன்னர் சைடோட ஒரு கர்வாக தான் நம்ம அவுட்டர் ரியர் வீல்ஸ் வந்து போகுது. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து கம்மியான வித் ஆஃப் ரோடு வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரியர் வீல்ஸ் வந்து ஒழுங்காக வந்து நம்ம இந்த ரோடை வந்து பாஸ் பண்ண முடியாது. அதுவும் வந்து இது வந்து இன்னர் சைடாக பாஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து வைடனிங் எந்த சைடு தேவைப்படுது, இன்னர் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. மெக்கானிக்கல் வைடனிங் ஃபார்முலா வந்து WM is equal to NL² divided by 2R. இல்லை N வந்து நம்பர் ஆஃப் லேன்ஸ். சைக்காலஜிக்கல் வைடனிங் வந்து WPS is equal to V divided by 9.5 √R. இதில் வந்து V வந்து கிலோமீட்டர் per hourல இருக்குது. டோட்டல் எக்ஸ்ட்ரா வைடனிங் ரிக்வயர்ட் வந்து மெக்கானிக்கல் வைடனிங் ப்ளஸ் சைக்காலஜிக்கல் வைடனிங். WPS இஸ் நாட் ரிக்வயர்ட் ஃபார் சிங்கிள் லேன் ரோடு. சிங்கிள் லேன் ரோடுக்கு நம்மளுக்கு வந்து சைக்காலஜிக்கல் வைடனிங் வந்து தேவையில்லை, மெக்கானிக்கல் வைடனிங் மட்டும் தேவைப்பட்டால் போதும். R less than 50 மீட்டர் அப்படின்னு இருந்துச்சுன்னா WE is provided at inner edge. ஓகேவா, எக்ஸ்ட்ரா வைடனிங் இஸ் ப்ரொவைடட் அட் இன்னர் எட்ஜ். R வந்து கிரேட்டர் தேன் 300 மீட்டராக இருந்துச்சுன்னா WE வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அந்த இது ரேடியஸே வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ நமக்கு WE வந்து தேவையில்லை. 50க்கும் 300 மீட்டருக்கும் இன்பிட்வீன் இருந்துச்சுன்னா WE இஸ் ப்ரொவைடட் ஈக்குவலி அட் போத் சைட்ஸ். இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கண்டிஷன்ஸ். 7th question. Full amount of super elevation on a horizontal curve is provided at the beginning of the transition curve, center of the circular curve, end of the transition curve, center of the transition curve. நம்ம வந்து சூப்பர் எலிவேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து மேக்ஸிமம் அதாவது ஃபுல் அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் அந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சர் வந்து என்னென்னா எண்ட் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ். இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சூப்பர் எலிவேஷன் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து ரீச் ஆகிருக்கும். இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இவ்வளோ வந்து நம்மளோட டிரான்சிஷன் கர்வ், இதுக்கப்புறம் வந்து நம்ம சர்க்குலர் கர்வ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து ஒன்று நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட் ரீச் ஆகிற பிளேஸ் வந்து எண்ட் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் வந்து அதை வந்து பிகினிங் ஆஃப் சர்க்குலர் கர்வ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சூப்பர் எலிவேஷன் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா E plus EF is equal to V² divided by GR. இதில் வந்து V வந்து மீட்டர் per செகண்டில் இருக்கு, F வந்து lateral friction, F is equal to 0.15. As per ESE for mixed traffic, E is equal to mixed traffic conditionக்கு சூப்பர் எலிவேஷனோட ஃபார்முலா 0.75 V the whole square divided by GR. இதில் வந்து E should not be greater than 7%. ஒருவேளை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுற E வந்து greater than 7% இருந்துச்சு, அதாவது greater than 0.07 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து லேட்ரல் ஃப்ரிக்ஷனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். நம்ம வந்து மேக்ஸிமம் வேல்யூ 0.07 வந்து ஈயாக எடுத்துகிட்டு லேட்ரல் ஃப்ரிக்ஷன் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவோம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. V² divided by GR minus 0.07. ஒருவேளை நம்மளால் வந்து லேட்ரல் ஃப்ரிக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ண முடியல, சூப்பர் எலிவேஷனும் சேஞ்ச் பண்ண முடியல, நம்ம வந்து 0.15 ஃப்ரிக்ஷன் கொடுத்தே ஆகணும், அதே மாதிரி 7% சூப்பர் எலிவேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியே ஆகணும், எந்த பராமீட்டரையும் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா கடைசியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வெலாசிட்டி வந்து கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நம்ம சூப்பர் எலிவேஷன் வந்து இப்போ 7% அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், அதால் மூவ் ஆக முடியாது, ரொம்ப டோப்பிள் ஆகும். ஸோ வந்து நம்ம வந்து வெலாசிட்டியை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கம்மி பண்ணுவோம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். ஸோ வந்து அலோவபிள் வெலாசிட்டி வந்து இந்த மாதிரி கேசஸ்க்கு √0.22 GR. இக்லிபிரியம் சூப்பர் எலிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதாவது லேட்ரல் ஃப்ரிக்ஷன் வந்து 0வாக இருக்கும்போது சூப்பர் எலிவேஷனோட ஃபார்முலா வந்து V² divided by GR. நம்ம வந்து சூப்பர் எலிவேஷனை எப்படிலாம் அட்டைன் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்று வந்து ரொட்டேட்டிங் அட் இன்னர் எட்ஜ், இது வந்து ஹில்ஸ்க்கெலாம் ப்ரொவைட் பண்ணுறது இந்த மாதிரி. இன்னொன்று ரொட்டேட்டிங் அட் சென்டர் லைன், இது வந்து ஃப்ளாட் டெரைன்ஸ்க்கு. நம்ம இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து ரொட்டேட்டிங் அட் இன்னர் எட்ஜ், நம்ம இன்னர் எட்ஜ்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து சூப்பர் எலிவேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இது வந்து
rotating at inner edge. 8th question. Horizontal curve of radius r is equal to 260 meter on a two-lane two-way highway. Width of two-lane road is 7 meter. Design speed v is equal to 65 km per hour. SSD is equal to 130 meter. The setback distance from the center of inner lane is option A 8.14 meter, option B 7.14 meter, option C 5.14 meter, and option D 9.89 meter. கொஸ்டின்ல வந்து சென்டர் ஆஃப் இன்னர் லேன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக நம்ம வந்து செட்பேக் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சென்டர் லைன் ஆஃப் ரோட்லேருந்து தான் வரும். ஸோ நம்ம இந்த கொஸ்டினை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சர் வந்து 8.14 மீட்டர். ஃபர்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் கர்வ் வந்து கிரேட்டர் than SSD அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிப்போம். ஸோ அப்போ செட்பேக்கோட ஃபார்முலா என்னன்னா m is equal to r minus n minus 1 into d into cos alpha by 2. இதில் வந்து n வந்து நம்பர் ஆஃப் லேன்ஸ், நம்ம கொஸ்டின்லேயே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 lane ரோடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து r வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வ், அதுவும் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க r is equal to 260 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது d வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். இதுதான் நம்மளோட ரோட் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம சென்டர் லைன் ஆஃப் ரோட். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து நம்மளோட இன்னர் லேன் அண்ட் வந்து இது வந்து நம்மளோட அவுட்டர் லேன். ஸோ சென்டர் ஆஃப் இன்னர் லேன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் வந்து நம்மளோட சென்டர் ஆஃப் இன்னர் லேன். ஓகேவா? இப்போது டீனா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டி இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் லைன் ஆஃப் ரோட் டு சென்டர் ஆஃப் இன்னர் லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆஃப் லைன் ரோடு வந்து இது, சென்டர் ஆஃப் இன்னர் லைன் வந்து இது. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம டி. ஓகேவா? ஸோ நம்ம வந்து எம்மை வந்து சென்டர் லைன் ஆஃப் ரோட்லேருந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த சென்டர் லைன் ஆஃப் ரோட்லேருந்து கால்குலேட் பண்ணுறது தான் நம்மளோட இந்த ஃபார்முலா, எம் ஃபார்முலா. ஸோ நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா சென்டர் ஆஃப் இன்னர் லேன்லேருந்து. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து என்ன செட்பேக் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ டி வந்து நியூமெரிக்கலாக எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளுக்கு வந்து வித் ஆஃப் 2 lane ரோடு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வித்து இதுதான் வந்து நம்மளோட வித். ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு லேனுக்கு வந்து எவ்வளோ வித் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன கால்குலேட் பண்ணணும், டி வந்து கால்குலேட் பண்ணணும். டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு லேனோட பாதி தான் வந்து டி. ஸோ வந்து 7/2 divided by 2 வரும். ஸோ 7/4. இந்த 7/4 தான் வந்து நம்ம டியோட வேல்யூ. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணோன்னா 7/4 கால்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டி கிடச்சிரும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து α/2 எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்ப்போம். α/2 is equal to 180s divided by 2π into r minus d. எஸ் வந்து SSD, ஆர் தெரியும், டி தெரியும். ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா 14.42 கிடைக்கும். இப்போது இந்த α/2 ஆர் என் டி எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா வந்து எம் வந்து கிடைக்கும் ஃப்ரம் சென்டர் லைன் ஆஃப் ரோட்லேருந்து கிடைக்கும். நம்ம ஆப்ஷன் டி வந்து 9.89 தான் இருந்துச்சு. ஸோ வந்து ஆப்ஷன் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து சென்டர் ஆஃப் இன்னர் லைன்லேருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து டயக்ராம் பார்த்தாலே தெரியுது. எம் மைனஸ் டி நம்ம வந்து இந்த கொஸ்டின் மார்க் இதான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ வந்து இது வந்து எம் நம்மளுக்கு கிடைச்ச எம். ஸோ எம் மைனஸ் இந்த டி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னர் லேன்லேருந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து 8.14 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் சென்டர் லைன் ஆஃப் அவுட்டர் லேன். சென்டர் லைன் ஆஃப் அவுட்டர் லேன்னா இது. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு வந்து செட்பேக் டிஸ்டன்ஸ் வந்து அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு வைக்கலாம். இந்த சென்டர் லைன் ஆஃப் ரோடு வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்னன்னு தெரியும், எம்முன்னு தெரியும். ஸோ இந்த வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் வந்து இந்த வேல்யூ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து டின்னு இருக்கும். ஸோ வந்து அந்த டோட்டல் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது இந்த எம் ப்ளஸ் இந்த டி. ஸோ எம் ப்ளஸ் டி வந்து சென்டர் லைன் ஆஃப் அவுட்டர் லைனில் இருந்து. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் இன்னர் எட்ஜ் ஆஃப் பேமெண்ட். இன்னர் எட்ஜ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கும்போது என்ன வரும் அப்படின்னா வந்து இந்த லைன் வரும். உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எல்லோ லைன் வந்து நம்மளுக்கு வந்து இன்னர் எட்ஜ் ஆஃப் பேமெண்ட். ஸோ இதில் வந்து செட்பேக் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா இந்த டோட்டல் எம்லேருந்து இது ஒரு டி ப்ளஸ் வந்து ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த ஒரு டி ப்ளஸ் வந்து இங்கே இன்னொரு டி இருக்கும். ஸோ எம் மைனஸ் 2d அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து
அவுட்டர் எட்ஜ் ஆஃப் பேமெண்ட்லேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா எம் ப்ளஸ் 2Dன்னு வரும். இது வந்து ரொம்ப சிம்பிள். ஆனால் வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் வந்து மைண்டில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி பைஹார்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து ஈஸியாக வந்து போடலாம் இந்த சம்மை. 9th question. For a highway with design speed of 100 km per hour, the safe OSD assuming acceleration as 0.53 meter per second square is option A 300 meter, option B 750 meter, option C 320 meter and option D 470 meter. OSD ஃபார்முலா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். D1, D2, D3 இது மூணு ஆட் பண்ணுவோம். D1, D2, D3 என்னங்கிறது இந்த சைடில் இருக்க டயக்ராம் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம். கரெக்ட் ஆன்சர் வந்து என்னென்னா 750 மீட்டர். ஸோ நம்ம OSD வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச மாதிரி D1 + D2 + D3. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா D1 என்னது, அதே மாதிரி D2 என்னது அண்ட் D3 என்னது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏங்கிற வெஹிக்கிள் தான் வந்து ஓவர்டேக்கிங் வெஹிக்கிள், இந்த பிங்கிற வெஹிக்கிள் வந்து ஓவர்டேக்கன் வெஹிக்கிள், அப்புறம் இந்த சிங்கிறது வந்து ஆப்போசிட்டில் வரக்கூடிய வெஹிக்கிள். இந்த ஏங்கிற வெஹிக்கிள் வந்து பிங்கிற வெஹிக்கிளை வந்து பாஸ் பண்ணணும், ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏ வெஹிக்கிள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பி என்ன ஸ்பீடில் வந்து போகுதோ அதே ஸ்பீடில் வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ விபி வந்து அந்த வெஹிக்கிளோட ஸ்பீட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீங்கிற டைமுக்கு, அதாவது ரியாக்ஷன் டைம், ஓகேவா, ஓவர்டேக் பண்ணணும்னா வந்து நம்ம டிரைவர் வந்து கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணுவாங்க, நம்ம ஓவர்டேக் பண்ணலாமா, ஆப்போசிட்டில் ஏதாவது வெஹிக்கிள் வருதா, நம்மளால் வந்து இந்த பீங்கிற வெஹிக்கிளோட ஸ்பீடில் வந்து போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ வந்து இந்த டீங்கிறது அதுக்காக தேவைப்படக்கூடிய ரியாக்ஷன் டைம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோன்னா, எந்த வெஹிக்கிள் நம்ம ஓவர்டேக் பண்ணுறோம்னு நினைக்கிறோமோ அந்த வெஹிக்கிளோட ஸ்பீடில் வந்து கொஞ்சம் தூரம் வந்து இந்த ஏங்கிற வெஹிக்கிள் வந்து ட்ராவல் பண்ணும். ஸோ அதனால் வரக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து இந்த D1. ஸோ D1 வந்து VB × T. ஸோ ஃபர்ஸ்ட் D1 வந்து கேல்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து D2 வந்து VB × T + 2S. Tங்கிறது ஓவர் டேக் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய டைம். ஸோ வந்து இந்த கேபிட்டல் T எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா √4s / A வந்து கொஸ்டின்லேயே கொடுத்தாங்க 0.53 m/s². ஒரு வேளை கிலோமீட்டரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து அதை வந்து m/s² வந்து கன்வெர்ட் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்து எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து 0.7 VB + 6. இது வந்து ஸ்பேஸிங், இங்கே ஒரு எஸ் இருக்குது, இங்கே ஒரு எஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 2s அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் வந்து D3 வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த ஓவர்டேக் பண்ணுற டைமில் வந்து இந்த சி வெஹிக்கிள், சிங்கிறது வந்து ஆப்போசிட்டில் வரக்கூடிய வெஹிக்கிள், இது ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணக்கூடிய வெஹிக்கிளோட ஸ்பீடில் தான் வந்து ட்ராவல் பண்ணுவோம். ஸோ வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடிய டைம் T × விங்கிறது வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய ஸ்பீட். ஓவர்டேக் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வரும், அதே மாதிரி நார்மலாக போகும்போது வந்து விபிங்கிற ஸ்பீடில் வந்து போகும். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம், மூணு ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து OSD வந்து கிடைக்கும் 763.32 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் லென்த் ஆஃப் ஓவர்டேக்கிங் ஜோன் வந்து கேல்குலேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அது வந்து 5 times OSD. அதே மாதிரி மினிமம் லென்த் ஆஃப் ஓவர்டேக்கிங் ஜோன் வந்து என்னன்னா 3 times OSD. 10th question. The value of Camber recommended for cement concrete roads in the heavy rainfall is option A 1 in 50, option B 1 in 40, option C 1 in 33 and option D 1 in 25. நம்மளுக்கு வந்து ஐஆர்சியில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோடுக்கு ஹெவி ரெயின்ஃபாலாக இருக்கட்டும், லைட் ரெயின்ஃபாலாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து எவ்வளோ கேம்பர் வந்து ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து நம்ம கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து 1 in 50. இதுதான் வந்து நம்ம ஐஆர்சி ரெக்கமெண்டேஷன்ஸ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஹெவி ரெயின்ஃபாலுக்கு, செகண்ட் இருக்கிறது வந்து லைட் ரெயின்ஃபாலுக்கு. ஹெவி ரெயின்ஃபாலுக்கு வந்து நம்ம வந்து நிறைய தண்ணி வந்து போகும், நம்ம கேம்பரோட பர்பஸே வந்து வாட்டரை ட்ரெயின் பண்ணுறது தான். ஸோ ஹெவி ரெயின்ஃபாலில் வந்து அதிகமான ஸ்லோப்பும், லைட் ரெயின்ஃபாலில் வந்து கம்மியான ஸ்லோப்பும் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஐஆர்சியோட ரெக்கமெண்டேஷன்ஸ். நெக்ஸ்ட், கேம்பர் வந்து 0.5% steeper than cross slope of adjacent pavement. கேம்பர் வந்து மினிமம் வந்து 3% ப்ரொவைட் பண்ணும், மேக்ஸிமம் வந்து 5%. G = 2C. ஜினா என்னென்னா லாங்கிடியூட்னல் கிரேடியன்ட்.
ஜென்ரலாக வந்து லாங்கிடியூடல் ப்ரீடிங் வந்து 2 டைம்ஸ் வந்து கேம்பர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கேம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோப்டு கேம்பர். ஸ்லோப்டு கேம்பரை வந்து ஸ்ட்ரைட் கேம்பர்னு சொல்லலாம். இது வந்து எந்த மாதிரி அப்படின்னா வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன், இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன், 2 ஸ்ட்ரைட் லைனை கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேரபோலிக் சேம்பர். இது வந்து பேரபோலிக் ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து காம்போசிட் சேம்பர். காம்போசிட் சேம்பர்னால் என்னென்னா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் பேரபோலிக்காக வந்து திரும்பவும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இருக்கிறது தான் வந்து பேரபோலிக் சேம்பர். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா அண்ட் பாய்.